செத்தவன் சொல்லி வச்சுட்டு போனதை கூட நம்பிடலாம். ஆனால் உயிரோடு இருக்கிறவன் சொல்கிறத நம்ப முடியாது. இங்கே பாரு, பிளான் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துச்சு. என்னையா திட்டுற? எவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு ஏறி வருவீங்க. ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம பார்ட்னர் நம்மளுக்காக அவங்களால முடிஞ்ச எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவே நம்ம எதிர்பார்க்காம இருந்தா. நீ தானே சொன்ன இன்னைக்கு பிடிச்ச கையை கடைசி வரை விடக்கூடாதுன்னு. உனக்காக என்ன வேணா பண்ணலான்னு இருக்கேன். அன்பு கண்ணுக்கே தெரியாட்டியும் அன்பு எவ்வளவு அழகானது இல்லையா? ஹலோ, உங்கள் பாசம் சென்டிமெண்ட்லாம் போதும். எனக்கே ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் சொன்னதை மட்டும் செய்கிறீங்களா? கைரேகை மட்டும் அழிச்சிட்டு போயிடுவோம். அப்போ தான் நம்ம மாட்ட மாட்டோம். நானும் அக்காவும் மட்டும்தான். லூஸ் மாதிரி பேசாத. என்னோட கீர்த்தியை பார்க்க. போடா லூசு. நானும் அக்காவும் மட்டும்தான். லூஸ் மாதிரி பேசாதடா. என்னோட கீர்த்தியை பார்க்க. அடைச்சி எனக்கு ஒன்றுமே புரியல. சாதாரண வேலையா இது? சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க பல பேர் கட்டிடுவாங்க. ஆனால் கஷ்டப்படுற சிலர் ஆசையை மட்டும்தான் கட்டி வச்சிருப்பாங்க. இங்கே பிறக்கிற எல்லா உயிருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி இறக்குற எல்லா உயிருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இறக்குற எந்த உயிருக்கும் தேவையில்லாத இறப்பு கிடையாது. ஆனா நீ ரொம்ப மோசமானவன்டா. அது எனக்கே தெரியும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? டேய், அவனால என்னடா பண்ண முடியும்? என்ன கதையில இன்னும் யார் யாரோ இருக்காங்க. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. முதல்ல இது என்ன கதைன்னே எனக்கு புரியல. யோ, என்னையா பண்ற? கைரேகை தொடச்சிட்டு இருக்கேன். அட பாவி, அவசரத்துல கைரேகைய கைய வச்சு தொடங்கிறியடா. அச்சச்சோ, ஆமா இல்ல.